நீங்க முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது என்று தெரியலையா? இந்த 5 கொஸ்டின கேளுங்க. அது உங்களுக்கான கிளியர் டைரக்ஷன காட்டும். கொஸ்டின் 1. என் ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கணும்? நீங்க 5 வருடம் கழித்து எந்த மாதிரியான லைஃபுக்கு மூவ் ஆகணும்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேண்டுமா? அல்லது பாசிவ் இன்கம் வேண்டுமா? அல்லது டெட் ஃப்ரீ லைஃப் வேண்டுமா? இந்த ஆன்சர் தான் உங்க முதலீட்டுக்கான டைரக்ஷன். பிகாஸ் கோல் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது டெஸ்டினேஷன் இல்லாம பஸ் ஏறுற மாதிரி. சோ டிசைட் ஃபர்ஸ்ட். கொஸ்டின் 2. என்னால மந்த்லி எவ்ளோ சேவ் செய்ய முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இன்கம் எவ்ளோ வருது, அதில எவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்க முடியும்ங்கிறதுல இருக்கு. ருபீஸ் 2000 மாத்திர முடியுமா? ஓகே. ருபீஸ் 5000 முடியுமா? எக்ஸலண்ட். ருபீஸ் 10,000 முடியுமா? சூப்பர். அமௌண்ட் ஸ்மாலா இருந்தாலும் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அதுதான் பெரிய ரிட்டர்ன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஈவன் ருபீஸ் 2000 எஸ்ஐபி போட்டா கூட அத 10 வருடத்திற்கு ஸ்டாப் பண்ணாம மெயின்டைன் பண்ணீங்கன்னா மினிமம் ருபீஸ் 6 to 8 lakhs வரைக்கும் ரீச் ஆக முடியும். கொஸ்டின் 3. என் ரிஸ்க் லெவல் என்ன? ரிஸ்க் அக்செப்ட் பண்ண முடியுமா இல்லையா? கன்சர்வேட்டிவ்னா எஃப்டி ஆர்டில போடலாம். மாடரேட்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பிளஸ் எஸ்ஐபில போடலாம். அக்ரெசிவ்னா ஸ்டாக்ஸ் பிளஸ் ஸ்மால் கேஸ்ல போடலாம். ரிஸ்க் தெரிஞ்சு டிசைட் பண்ணாதான் மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் பேனிக் ஆகாம சேம் டைம் லாஸும் ஆகாம சர்வைவ் ஆக முடியும். அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் என்ன மாதிரி இன்வெஸ்டர் இதுலயும் கிளாரிட்டி இருக்கணும். கொஸ்டின் 4. எனக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கா? இந்த கொஸ்டின் முக்கியமானது. சரியான பிளானை சூஸ் பண்ணினாதான் லைஃப் சேஃபா இருக்கும். பிளான் இல்லாம இருக்கிறது நம்ம மணி அண்ட் லைஃப் ரெண்டையுமே வேஸ்ட் ஆக்கிடும். அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ட் பிளான் 50% இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும், 20% எஃப்டி ஆர் எமர்ஜென்சி ஃபண்ட்லையும், 20% ஸ்டாக்ஸ் ஆர் கோல்ட் ஆர் ரீட்லையும், 10% ஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட், கோர்சஸ், புக்ஸ்லையும். இந்த பிளான் கிடைச்சா நீங்க லாங் டேர்ம்ல ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆக முடியும். கொஸ்டின் 5. நான் டெய்லி என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்தா போதாது. நாலேஜ் பிளஸ் டிசிப்ளின் வேண்டியது அவசியம். தினமும் 15 மினிட்ஸ் ஃபினான்ஸ் வீடியோஸ், வீக்குக்கு ஒரு ஃபினான்ஸ் ஆர்டிக்கிள், மாசத்துக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ செக், 3 மாதத்துக்கு ஒரு கோல் அப்டேட். இப்படி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் பிக் ரிசல்ட்டை உருவாக்கும். கன்க்ளூஷன். நீங்க லைஃப்ல எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் அதை டிசைட் பண்றது இந்த 5 கொஸ்டின்லயே இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் உங்க தாட் ப்ராசஸை மாத்தும். தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆனா மணி ஃப்ளோ சேஞ்ச் ஆகும்.